கலர்ஸ் புது ஃபேஷனோட சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக வேளாங்கண்ணி சுனாமி குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லெனின். வணக்கம். அப்பகுதி மக்களின் நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் இரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக பகல் நேரங்களில் அவ்வப்போது லேசான மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் நாகை மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நாகை, கீழ்வலூர், சிக்கல், வேளாங்கண்ணி ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் நாகை மற்றும் கீழ்வலூர் வட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாகையில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் குறிப்பாக வேளாங்கண்ணியில் மட்டும் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் தற்போது வரை கனமழை நீடித்து வருகிறது. கனமழை காரணமாக நாகை மாவட்டத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேரூராட்சிக்கு உட்பட்ட வேளாங்கண்ணி பூக்கார சுனாமி குடியிருப்பில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கனமழையால் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்ல முடியாமலும் வேலைக்கு செல்வோர் மிகவும் சிரமத்துக்கு ஆகி வருகின்றனர். மேலும் மழைநீர், கழிவு நீரும் சேர்ந்து வருவதால் பொதுமக்கள் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் சுனாமி குடியிருப்பு குற்றம் சாட்டுகின்றனர். இதேபோல் மழை வெள்ள காலங்களில் தொடர்ந்து இதுபோல் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்வதாகவும் நிரந்தரமாக தீர்வாக சாலையை மேம்படுத்தி வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.